நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி கலன் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். ராமலட்சுமி புரொடக்ஷன்ஸ் மற்றும் அனுசூயா பிலிம் புரொடக்ஷன் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கும் கலன் திரைப்படத்தை கிடுகு படத்தை இயக்கிய வீரமுருகன் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் அப்புக்குட்டி, பெருமாள், தீபா, காளியம்மா, யாசர், வேங்கை, சம்பத், ராம், கஞ்சாவேலு, சேரன்ராஜ், ஞானசம்பந்தன், மாறன் என்ற வேடத்திலும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். மற்றும் ராஜேஷ், பீட்டர் சரவணன், வேலு, முகேஷ், மோகன், பாலா உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்கள் நடித்திருக்கிறார்கள். அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை கூறும் படம் கலன். ஜெர்சன் இசையமைத்திருக்கும் இப்படத்திற்கு ஜெயக்குமார் மற்றும் ஜே.கே. ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். குருமூர்த்தி மற்றும் குமரி விஜயன் பாடல்கள் எழுதியுள்ளனர். திலகராஜன் அம்பேத் கலை இயக்குனர் பணியாற்ற வெரைட்டி பாலா நடன காட்சிகளை வடிவமைத்துள்ளார். விக்னேஷ் வர்ணம் மற்றும் விநாயகம் படத்தொகுப்பு செய்திருக்கிறார். சவுண்ட் இன்ஜினியராக சந்தோஷ் பணியாற்ற துணை இணை இயக்குநராக ஜெகன் ஆல்பர்ட், துணை இயக்குநராக பாலாஜி, சாமிநாதன், மகேஷ் மற்றும் பலர் பணியாற்றியுள்ளனர். பி.ஆர்.ஓ. கார்த்தி பணியாற்றியுள்ளார். சிவபாலன் என்ற அப்புக்குட்டி பெருமாள் என்ற கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் ஒரு காட்சி, இடைவேளையில் ஒரு காட்சி, படம் முடியும் போது ஒரு காட்சி என்று வந்து போகிறார். அவருக்கு அவ்வளவு வேலை இல்லை. 4 நாள் தான் கால்ஷீட் என்றாலும் கொடுத்த வேலை சிறப்பாக செய்திருக்கிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் அவரை என்கவுண்டர் செய்யும் போது அவர் 2 நிமிடம் என்று கேட்டுவிட்டு போலீஸ் அதிகாரிகள் பற்றி விளக்கமாக பேசும் இடம் கைத்தட்டல் பெறுகிறார். காவல்துறை என்பது ஊரை காக்கும் கருப்பணசாமி போல செயல்பட வேண்டும். எனக்கு பிறக்கும் மகன் நாளை இந்த ஊரை காப்பான், போலீஸ் வேலையில் சேருவான் என்று சொல்லிவிட்டு அவர் இப்போது நெஞ்சை பார்த்து சுடுங்கள் என்று சொல்லும் கட்டம் சபாஷ் போட வைக்கிறது. அப்புக்குட்டிக்கு நிறைவான வேடம், நிறைவான நடிப்பு, வாழ்த்துக்கள். காளியம்மாவை தீபா சங்கர் நடிப்பு நன்றாக இருக்கிறது. இது போன்ற படங்களில் ஆண்கள் தான் கதாநாயகனாக மாஸ் டயலாக் எல்லாம் பேசுவார்கள். ஆனால் இந்த படத்தில் தீபா சங்கர் அப்படி படம் முழுக்க மாஸ் டயலாக் பேசியிருக்கிறார். இன்ஸ்பெக்டர் சேரன்ராஜிடம் மிட்டலாக பேசும்போதும், மாவட்ட செயலாளருக்கு சவால் விடும் போதும் செம மாஸ். தீபா தான் இப்படத்தில் பாஸ். பெண்களை மையப்படுத்தி எடுத்துக்கிறார் இயக்குனர். ஒரு பெண் காளி அவதாரம், ஒரு பெண் லேடி தாதா அவதாரம், இரண்டுமே சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பெண் அம்மாவாக, அக்காவாக, மனைவியாக என அமைதியின் சொருபமாக இருப்பாள். ஆனால் எப்போது அதிகார வர்க்கம் பெண்கள் மீது அத்துமீறுமோ அப்போதுதான் பெண் அந்த விசுரூபத்தை எடுப்பாள். அதுவும் விட்டுடையால் காளி அவதாரம். இந்த படத்தில் பெண்ணை அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் சாட்சியாக நிறுத்திருக்கிறார்கள். எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குறதோ அப்போது இயற்கையை அதை சமன் செய்து கொள்ளும். என்றைக்கும் தர்மம் விழாது, அதற்கு அழிவே கிடையாது என்பதை காளியம்மா வேடத்தில் தீபா சங்கர் நடிப்பு நன்றாக இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்கும் காட்சி, தன் மகன் வேங்கை பிணமாக கிடக்கும் பொழுது அழும் காட்சிகள், வெற்றுடை காளியம்மன் ஆக கர்ஜிக்கும் காட்சி என சிறப்பாக நடித்திருக்கிறார். தீபா சங்கருக்கு விருதுகள் காத்திருக்கிறது. இந்த படத்தின் மூலம் கஞ்சாவிற்கும் பெண் தாதாவாக விஜயா என்கிற கதாபாத்திரத்தில் காயத்ரி நடித்திருக்கிறார். மிரட்டி இருக்கிறார். அவர் வரும் காட்சிகள் எல்லாம் சுருட்டி பிடித்துக் கொண்டு ஸ்டைலாக பேசுவது, தன்னை கொலை செய்ய வந்த 4 பேரிடம் நீங்கள் என்னடா கொலையை செய்வது, நானே என்னை கொலை செய்து கொள்கிறேன் என்று அவரை கழுத்தை அறுத்துக் கொள்வது, தம்பி வேலுவாக நடித்திருக்கும் சம்பத்ராமிடம் கர்ஜிப்பது என எல்லா வகையிலும் இந்த கதாபாத்திரம் சிறப்பு சேர்த்திருக்கிறார். மிரட்டி இருக்கிறார் சம்பத்ராம். கஞ்சா வேலுவாக நடித்திருக்கும் சம்பத்ராம் வில்லன் நடிப்பில் மிரட்டி இருக்கிறார். பரட்டை தலை, மிரட்டல், ஊட்டல் விழிகளும், தனக்கு துரோகம் செய்துவிட்டு கஞ்சாவிற்கும் சீதாவை அடித்து உதைப்பதும், அவர் தங்கையை மானபங்கப்படுத்துவது என வில்லன் நடிப்பில் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். கெட்ட போலீஸாக சேரன்ராஜ், போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கும் சேரன்ராஜ் நயவஞ்சக புலியாக இந்த படத்தில் பணத்துக்காக எதையும் செய்யும் காவல்துறை அதிகாரியாக கண்ணியமில்லாத நடிப்பை நன்றாக வழங்கியிருக்கிறார். ஏழைகள் மருத்துவமனைக்கு சென்று எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டால் அந்த நோயாளிகளை வைத்துக் கொண்டு தனியார் ஆஸ்பத்திரிக்கு பணத்தை பிடுங்கும் சுயநல மருத்துவர்களை பற்றி இந்த படம் விரிவாக பேசுகிறது. இந்த நாட்டில் நடக்கும் போதை பழக்கங்களான கஞ்சா எப்படி விற்கப்படுகிறது, ஆந்திராவில் இருந்து எங்கிருந்து வருகிறது, சிவகங்கை சீமையில் அது எப்படி விநியோகப்படுகிறது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டிருக்கிறார்கள். இந்த படம் அரசியல்வாதியான மாவட்ட செயலாளர்கள் ஒருவர் எப்படி அதர்மத்துக்கு துணை போகிறார், அவர் முடிவு என்ன ஆகுது என்பது இந்த படத்தை சொல்லியிருக்கிறார்கள். சிவகங்கை சீமை ஆலங்குளம் பகுதியில் கோவில் திருவிழா பாடலுடன் ஆரம்பமாகிறது. படம் அடடே இது சாமி படம் போல இருக்கும் என்று பார்த்தால் அதன் பின் வேங்கையின் கொலை, வேங்கை ஏன் கொலை செய்யப்பட்டால் அதன் பின்னணியில் யார் என்று துப்பறியும் பணியில் போகிறது. வேங்கை கொலை செய்யப்பட்டதற்கு கஞ்சா வேலுவும் பெண் தாதா விஜயாவும் எப்படி காரணமாகிறார்கள், அங்கு வேலை செய்யும் சீதாராமன் எப்படி வேங்கைக்கு துரோகியாக மாறினார் என்பதை பரபரப்பான விறுவிறுப்பாக சொல்லியிருக்கிறது இந்த கலன். வேங்கை கொலை செய்யப்பட்ட பிறகு தீபா சங்கரும் அப்புக்குட்டியும் இவர்களது கூட்டாளிகளும் விஜயாவும் கஞ்சா வேலுவையும் மாவட்ட செயலாளரும் எப்படி போட்டு தள்ளுகிறார்கள் என்பதாக கதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிராமங்கள் எப்படி இளைஞர்கள் போதையில் அதுவும் கஞ்சா விற்பனை ஈடுபடுகிறார்கள், இவர்கள் எல்லாம் திருந்த வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை எடுத்துக் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் கிராம மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்பதை மாற்று கருத்து இல்லை. அரசாங்கம் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ஒழித்து இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கலன் உருவாகியிருக்கிறது. இது கொதிகலனா அல்லது கொதியை இழந்த கலனா என்பது தியேட்டரில் தெரியும். ரசிகர்கள் முடிவு செய்வார்கள். ஆக்ஷன் கிரைம் பட விருப்பமுள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான படம், கண்டு களிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.